ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பர்செப்ஷன் ஃபிஃப்த் ஹெட்டிங். இது வரைக்கும் நம்ம ஜென்ரல் அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர், நெக்ஸ்ட்டு ஸ்பீச் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு மூட் அண்ட் எஃபெக்ட், தாட் பார்த்தாச்சு. இப்போ பர்செப்ஷன் பார்க்க போகிறோம். பர்செப்ஷன் என்னது? இலூஷன், ஹாலுசினேஷன், சொமேட்டிக் பாசிவிட்டி, டிஜாவு, தென் ஜமாய்ஸ் வியூ, டீபர்சனலைசேஷன் அண்ட் டீரியலைசேஷன். இந்த ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தான். நம்ம ஏற்கனவே டெர்மினாலஜியில் நிறைய டைம் படிச்சிருப்போம். இலூஷன், ஹாலுசினேஷன்னா இலூஷன் வந்து மிஸ்பர்செப்ஷன் ஆஃப் சென்சரி ஸ்டிமுலை வித் ஸ்டிமுலை இருக்கும். இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறது என்னது? தப்பாக பர்சீவ் பண்ணுறது தான் இலூஷன். ஹாலுசினேஷன் வித்தவுட் ஸ்டிமுலை, ஃபால்ஸ் பர்செப்ஷன் ஆஃப் சென்சரி ஸ்டிமுலை. சென்சஸில் தான் வந்து இதில் அவங்க பர்சீவ் பண்ணுறதுல தான் வந்து டிஸ்டர்பன்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து சென்சரி ஸ்டிமுலைங்கிற வார்த்தை முக்கியம். இதில் ஆடிட்டரி, விஷுவல், ஆல்ஃபேக்டரி, கஸ்டேட்டரி, டேக்டைல். இதில் என்ன ஹாலுசினேஷன் அதை மென்ஷன் பண்ணணும். சொமேட்டிக் பேசிவிட்டி இருக்கா அப்படிங்கிறது நான் யாரோ வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணதான் சொமேட்டிக் பாசிவிட்டி. அது மாதிரி சொல்லுவாங்க. என்னையை வந்து ஒரு சாமி வந்து கண்ட்ரோல் பண்ணுது, ஒரு எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேஜாவும் டெமாய்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. தேஜாவு வந்து ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை ஏற்கனவே நடந்ததாக சொல்லுவாங்க. ஜமாய்ஸ் வியூ வந்து ஏற்கனவே நடந்ததே வந்து மறந்துட்டு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஜமாய்ஸ் வியூ. தென் டீபர்சனலைசேஷன் அண்ட் டீரியலைசேஷன். அவங்களையே வந்து அவங்க ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணுறது தான், ஸ்ட்ரேஞ்சான என்விரான்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த டீபர்சனலைசேஷன், டீரியலைசேஷன். நெக்ஸ்ட்டு காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஹெட்டிங்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்ம இதில் பேஷண்ட் கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இதில் எஃப் பார்க்கலாம். நியூரோ சைக்கியாட்ரிக் அசஸ்மெண்ட் பேர். ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கேட்டாங்கன்னா நியூரோ சைக்கியாட்ரிக் அசஸ்மெண்ட், அதில் நீங்கள் இதை தான் எழுதணும். ஃபஸ்ட்டு கான்ஷியஸ்னஸ் பார்ப்போம். கான்ஷியஸாக இருக்காங்களா, க்ளவுடியாக இருக்காங்களா, இல்லை கோமா ஸ்டேஜில் இருக்காங்களான்னு பார்ப்போம். அடுத்தது வந்து ஓரியன்டேஷன், டைம், பிளேஸ், பர்சன். இது எல்லாருமே ஈஸியாக எழுதிடுவீங்க. டைமில் வந்து இப்போ என்ன சமயம் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். டே டைமா, நைட் டைமா, இப்போ என்ன மாதம் இருக்கும், குளிர்காலமாக, வெயில் காலமாக கேட்கலாம். தென் பிளேஸில் வந்து எந்த பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக. அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். பர்சன், இவங்க யார், நான் யார், அவங்க யார் அப்படிங்கிறது தெரியுதா அப்படிங்கிறது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா ஓரியன்டேஷன் டு டைம், பிளேஸ், பர்சன் அப்படின்னு எழுதுவோம். இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் கொஷின் ஆன்சர்ஸ் போட்டு எழுதணும். நெக்ஸ்ட் அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன். அட்டென்ஷனுங்கிறது ஜஸ்ட்டு நம்ம ஏதோ ஒன்று டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்கள இது பண்ணுறாங்க, கேட்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் பண்ணுவோம். அதான் வந்து அட்டென்ஷன். நார்மலாக அரோஸ் ஆகுது இல்லை டிஃபிகல்ட்டியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு வந்து டிஜிட் ஃபார்வர்ட், டிஜிட் பேக்வேர்டு வந்து சொல்லலாம். 1 2 3 10 வரைக்கும் சொல்லுங்கள், அது பேக்வேர்டில் சொல்லுங்கள். அப்படி சொன்னாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அட்டென்ஷன் நார்மலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை வந்து ரிமைனிங் கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.